ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சிட்டி கேமிங். நான் உங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஃபார்மிங் பண்ணலாம்னு நினச்சேன். பண்ணலாம். எனக்கு சீடு வேணும். சீடுக்கு எங்கே போவேன்? வில்லேஜ்லேருந்து பார்க்குறேன். வில்லேஜ்லேருந்து எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ அதனால் இங்கே என்கிட்ட ஒரு 15 சீடு இருக்குது. அது போதும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கிரேவல் அயன் வாங்கி எடுத்து வந்தேன். ஸோ அது இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். சீடு இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நான் மறந்துட்டேன். இந்த டர்ட் இருக்கட்டும், கோல் வச்சிருவோம், இந்த ஃப்ரெண்ட் வச்சிருவோம். ஃப்ரெண்ட்டெல்லாம் கிடைக்கவே கஷ்டம். இது வரைக்கும் கிடச்சதுலேயே 3 அவ்வளோ கிராவல் தோணுச்சு. எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு 3000. எப்படி 15 இருக்குது. பட் கொஞ்சம் 5,000 எனக்காக இங்கே போனால் இதுக்கு வந்துடும். நம்மளால் டேம் பண்ண முடியுமா? ஒரே ஒரு ஃபிஷ் தானே இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே நிற்போம். வாடா சீக்கிரம் வாடா. டேம் பண்ண ஒரே ஒரு எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முட்டாம் பாருங்க மாட்டேன். பிடிச்சி கொடுத்தேன். ஓகே, இப்போ 2 அயன் கிடச்சாச்சு. சொல்லப்போனால் இப்போ 8 அயன் இருக்குது நமக்கு. இந்த 8 அயனை பத்திரமா தூக்கி வச்சுட்டு நான் மைனிங் பண்ண நினைக்கிறேன். காய்ஸ், நீங்கள் மைனிங் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு சீடு வேணும். சீடுக்கு ஒரு சில கிளாஸ் வச்சு வரும். சரி, நம்ம கொஞ்சம் சீடு எவ்வளோ இருக்குது இப்படி இருக்கும் பார்த்துருக்கோம். ஏன்னா மைனிங் போனதில் எனக்கு ஒரு 3 அயன் கிடச்சிது. எக்ஸ்ட்ரா நிறையாவே கிடச்சிது. போன பாட்டில் பாதிலேயே நிப்பாட்டிருப்பேன். எனக்கு தெரியும். இதுதான் அது திடீர்னு எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் பண்ணிட்டான். அயன் எடுப்பேன். எந்த கேட்கும் போகாமல் தான் சரி. ஐயோ, நிறையாவே இருக்குது. இதெல்லாம் நின்றும் பாருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஏகப்பட்ட கோல் இருக்குது. இவ்வளோ கோல் இருக்குது. பட் இவ்வளோ இப்போ எனக்கு வேணாம். தேவைப்படும் போது எடுத்துக்கிறேன். நல்லா போயிடும். ஸ்டேஸ் ரொம்ப கீழே வந்துடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட 500 இருக்குது. வந்துட்டு பாருங்க பாஸ். ஓகே, இப்போ அந்த 5 அயன் எடுத்து ஹீட் பண்ணிவிடுவோம். ஹீட் ஆகுது. என்ன பண்ணுவோம்? இது இருக்கிற ஒரு சில கிராஃப்டை உடச்சி பார்ப்போம். ஒரே சீடு வர முடியாது. நான் இங்கே இருக்குங்க. எங்கேயும் இருக்க மாட்டேங்குது. இந்த நிறைய ஒரே இடத்துல கேஸ் வச்சுட்டாங்க. போயிடுவேன். எல்லாத்துல போய் போட்டாலே எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பண்ண ஜாலியாக இருக்கும். என்ன பண்ணாலும் இப்போ அவனுக்கு கிடைச்சதா? ஒரு இங்கே ஒரு உணவாக இப்போ நான் எனக்காக தான் பண்ணிட்டு கட்டி சாயங்காலம் ஆகிடுச்சு. சரி, பட் டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்தோம். 20 சீட் இருக்குது. அது போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 1-2 மட்டும் அதான் கிடைக்கல அப்படின்னு போய் நம்ம தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு
நம்ம ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம், வேலையை ஆரம்பிச்சிடும். அதோட இந்த எபிசோடும் முடிவு நினைக்கிறேன். சரி வாங்க சீக்கிரம் போகும். ஒரே போர் அடிக்குது, போரிங்காக இருக்குது. என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒன்லி ஸ்லீப் பட் நைட்டுன்னு அவர் மாஸ்டர் வந்து வேறு மாஸ்டர் ஹியர்வை மே நாட் ஸ்லீப் அப்படின்னு வரும். சரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 9 வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இது எடுத்து நம்மள்கிட்ட 5 அயன், டோட்டலாக 13 அயன் பேர் அப்படிதான். ஓகே காலையில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹோ வேணும். அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு செஞ்சுப்போம். 2-4 ஸ்டிக்கு செஞ்சுட்டு அயன் ஹோ பண்ணிப்போம். 6 அயன் ஹோ போதும். ஓகே இப்போ வந்து இந்த ஸ்டிக்கை திக்கிங்க போட்டு இங்கே ஸ்பைடர் மேன் இருக்கான் போல சவுண்டாக கடுப்பு. ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சு. பட் விட்டு எனக்கு தேவைப்படும். இப்போ சாதாரணமாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இதுவாக இல்லையே போகல. இங்கே பாருங்கள், வந்து இந்த வில்லேஜில் பண்ணுற மாதிரி பண்ண தோணுது. இப்படி பண்ணுவோமா, ஆசையாக இருக்குது. அப்படி தான் பண்ணுவோமா, சவால் இருக்குதான் பண்ண தோண மாட்டேங்குது. அதாவது வச்சுல நல்லா இல்லாத இடமா பார்த்து கொஞ்சம் நீட்டாக ஆக்கிடும். அப்படிங்கிற அதாவது இப்போ நான் ஒரு வீடு கட்டிக்கிறேன், அது சும்மா அதுவே நினைக்க போகிறதில்ல. பெரிய ஹவுஸ் கட்டுறோம். அதில் தான் நம்மளுடைய மெயின் பொருள். இப்போ வரைக்கும் சும்மா சாதாரணமாக ஒரு வீடும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டு நிறையா எடுத்துக்கலாம். சாரி ஃபார் த கட் கைஸ், கொஞ்சம் ஒரு கால் வந்துடுச்சு. ஐயோ ஸ்டக் ஆகிட்டு நானும் பார்த்தேன். சவல் போயிடுச்சு, புது சவல் வேணும். கொஞ்சம் டர்ட்லாம் கலெக்ட் பண்ணிவிடுவோம். எனக்கு அந்த வில்லேஜில் பண்ணியிருப்பாங்களா அது மாதிரி தான் கொஞ்சம் ஆசை இருக்குது. ஓகே இந்த வில்லேஜர் போகிற மாதிரி நம்மளும் பண்ணுவோம். எவ்வளோ டர்ட் இருக்குது, 48 டர்ட். இது போதும். நம்மளுக்கு மரம்லாம் வேணும். ஸோ கொஞ்சம் மரத்தை போய் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். அது கேட்கவா இருக்குது. நிறைய தேவைப்படும். நான் அந்த சைட்லலாம் போட்டிருக்கேன் வில்லேஜில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சு போட்டுருவாங்க. ஓகே அப்படி இது சும்மாதான் இருக்குது. அதனால் மொத்தமாக என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓகே இப்போ இந்த பிளாங்காக மாற்றணும். பிளாங்கை வச்சுட்டு இப்போ பிளாங்காக மாற்றணும். பரவாயில்ல, இன்னும் நான் ஒரு ஸ்டாக்காக போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டிக்கு செய்யணும். ஸ்டிக்கு ஏற்கல இதை எடுத்துப்போம். இப்போ இதுக்கு ஸ்டிக்கு கொஞ்சம் ஒரு 20 எடுத்துப்போம். 2 வந்துருச்சு. சரி ஓகே இப்போ ஃபென்ஸ் செய்வோம். எவ்வளோ செய்யலாம், இது போகணும் 27 வந்துட்டேன். இதே போதும்.
உட்காந்துட்டேன். என்ன பண்ணுவோம், இது கொஞ்சம் நீட் ஆக்கிடுவோமா, கொஞ்சம் இது இதெல்லாம் போட்டு இந்த லேயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த அளவுக்கு மேலே விழுந்ததுக்கு கொஞ்சம் சமப்படுத்தியிருக்கேன். இப்போ நம்ம நிறைய ஃபார்மிங் இங்கே பண்ணோம்னா நம்மளால் அந்த சிக்கன் ஃபார்ம் அது மாதிரிலாம் வைக்க முடியும். ஸோ நான் ஃபார்ம் பார்த்து இங்கே வச்சேன்னா இங்கே கொஞ்சம் அப்படியே எடுத்து போயிட்டு வச்சுலாம் நினைக்கிறேன். கையில் வாங்காமல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், பெருக்கி சிம்பிளாக செகண்ட் நைட்டு இந்த ஒரு பார்ட் எடுக்கிறதுக்கு போன பாட்டெலாம் சீக்கிரமாக முடிச்சுதான் தான் எனக்கு தோணுது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பக்கெட் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, அது கட்டி அந்த டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மண்ணி நான் போடவே மாட்டேன். இந்த சவுண்டு எனக்கு தெரியும், அதுக்கு என்ன சும்மா வச்சுருவேன், அதுக்கு பயமே வரல. சரி ஓகே, இப்படி போயிட்டு 4 பக்கெட் நினைக்கிறேன், 4 பக்கெட் வரும்.
ஸ்டிக்கரை வச்சுருக்கோம். வச்சிட்டோம்னா நம்ம கோழி கோழி ஃபார்ம் வந்து நான் எப்போதையும் பண்ண முடிச்சுட்டேன். இப்போதைக்கு செஞ்சு வச்சுருக்கோம். இப்போதைக்கு இது எப்படியா இருக்கட்டும் ரைஸ். இன்னும் வேறு ஏதாவது ஃபீடு அது மாதிரி ஏதாவது கிடச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்து நான் அதையும் போட்டுருவேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஃபார்ம் செய்யலாமா தான் நினைக்கிறேன். வேறு என்ன